இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு பேசுறீங்க பாருங்க. நீங்க 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு பத்திரிகை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? யாரு இந்த சாட்டைன்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஊடகத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பத்திரிகையை பத்தி நீ பேசிட்டு இருக்க. போலீஸுடைய பத்திரிகை வரலன்னு சொல்ற. நீ வந்து பாத்தியா? நீ 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு யூடியூப்ல பேசிக்கிட்டு பொழப்பு நடத்துறவன் பத்திரிகையை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உன்னை பத்திலாம் நான் பேசணும்னு இருக்கு. தலையெழுத்து நான் தான் பத்திரிகை போலீஸுடைய ஆசிரியர். ஜெகதீஸ்வரி என்கிட்ட வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. செய்தி ஆசிரியர் என்கிட்ட பணியாற்றினாங்க. இது உனக்கு பொறுக்க முடியல. நீ பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? நீ என்ன என் பத்திரிகை வந்து படிச்சு பாத்துருக்கியா? நீ வெளியில வந்து பத்திரிகை புத்தகத்தை பாத்துருக்கியா? நீ ஒரு ரூம்பூர்ல உட்காந்துக்கிட்டு சாட்டைன்னு பேரு வச்சுக்கிட்டு நீ வசனம் பேசிக்கிட்டு இருக்க. திமுக பத்தி பேசிட்டு இருக்க, ஸ்டாலினை பத்தி, இப்ப வந்து தவாக பத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு கதி போயிட்டு இருக்கு. இதனால என்னையா போலீஸுடைய பத்திரிகை வரல நீ எப்படி சொன்ன? ஏண்டா நீ சொன்ன பேரு காவல் வயசு எனக்கு பிறகு வந்த பத்திரிகை. ஆனா இருந்தாலும் உனக்கு என்ன ஒண்ணுமே தெரியலையே. பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்க. சாட்டை பத்திரிகை வேறு, யூடியூப் வேறு. பத்திரிகையில வந்து ஆதாரம் இல்லாம ஒரு செய்தியை பதிவிட முடியாது. யூடியூப்ல யாரு வேணாலும் கத்தலாம். ஒரு பாக்கெட்ல ஒரு செல்லு இருந்ததுன்னா அந்த செல்லுல வந்து எப்படி வேணாலும் பதிவு பண்ணி போடலாம். நாங்க ஆதாரத்தோட செய்தியை வெளியிடணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. நீ சாதாரணமா போற போக்குல தேவையில்லாத பதிவு பண்றீல. இதெல்லாம் வந்து யோசிச்சு பேசு. இதெல்லாம் வந்து உனக்கு நான் சொல்லி தரேன். உன்னோட விமர்சனத்துக்கு எல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. போலீஸ் ஸ்டுடியோங்கிற பேர் வந்ததுனால நான் பேசுறேன். ஏன்னா உனக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் நான் வந்து குப்பை கிடையாது உன்ன மாதிரி. அதனால வந்து இதுதான் வந்து உனக்கு இறுதியா இருக்கட்டும். நான் என்னுடைய பதிவு வந்ததற்காக நான் பதில் பதிவு கொடுத்திருக்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும் நம்புறேன்.